Hi students, in the previous video we learnt about the structure and functions of human brain, but there was no proper response from you. I think you didn't understand the topic properly, so I am again teaching it in Tamil. So தமிழில் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு திரும்ப வந்து இந்த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் பிரெயின் கொஷின் ஆன்சரையும் டுடே ஸ்பைனல் கார்டு அடிஷ்னலாக ஐம் கோயிங் டு டீச் தட் 2 கொஷின் ஆன்சர்ஸ். யூ ஹாவ் டு ரைட் த ஹோம் டெஸ்ட் அண்ட் போஸ்ட் யுவர் ஆன்சர்ஸ். Now coming to the parts of human brain. So the human brain consists of 3 main parts. Human brain la pathina 3 main parts இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபோர் பிரெயினில் பார்த்தீங்கன்னா ஃபோர் பிரெயினில் என்னெல்லாம் இருக்கும்னா செரிப்ரம் அண்ட் டயன்செஃபலான். ஸோ இந்த டயன்செஃபலான் வந்து தலாமஸ் ஹைப்போதலாமஸ் ரெண்டு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அது சேர்ந்து தான் நம்ம என்ன சொல்கிறோம் டயன்செஃபலான் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிட் பிரெயின். நெக்ஸ்ட் பார்ட் என்னது மிட் பிரெயின். அந்த மிட் பிரெயினில் பார்த்தீங்கன்னா 4 ரவுண்ட் பாடிஸ் இருக்கும், அதுக்கு பேர் கார்போரா குவாட்ரி ஜெமினா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைண்ட் பிரெயின். ஹைண்ட் பிரெயினில் என்னெல்லாம் இருக்கும்னா செரிபெல்லம், pons and medulla oblongata. So these are the 3 main parts of human brain. This long answer is also an important question, so you have to learn this. Illustrate the structure and function of brain. So brain la பார்த்தோம் 4 brain இருக்கு. 4 brain வந்து செரிப்ரமும் டயன்செஃபலான் தலாமஸ் ஹைப்போதலாமஸ்னு இருக்குது. அப்போது ஃபோர் பிரெயினில் ஃபஸ்ட்டு செரிப்ரம் பற்றி பார்க்குறோம். ஸோ செரிப்ரம் பார்த்தீங்கன்னா லெங்த் வைஸாக ரெண்டாக டிவைடாக இருக்குது, 2 ஹாஃபாக டிவைடாக இருக்குது. அது 2 ஹாஃபை எது டிவைட் பண்ணுதுன்னா மீடியன் கிளெஃப்ட். அது செரிப்ரமை 2 ஹெமிஸ்பியராக டிவைட் பண்ணுது. இந்த 2 ஹெமிஸ்பியரும் எதால் கனெக்ட் ஆகிருக்குன்னா கார்பஸ் கலோசம் அப்படின்ற நர்வ் ஃபைபர்ஸால் இந்த ரெண்டு ஹெமிஸ்பியரும் கனெக்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு செரிப்ரல் ஹெமிஸ்பியர்ஸ் பார்த்தீங்கன்னா அவுட்டர் போர்ஷன் வந்து கார்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம், இன்னர் பார்ட்டை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா மெடுலான்னு சொல்லுவோம். அவுட்டர் பார்ட் எதால் மேக்கப் ஆகிருக்குன்னா கிரே மேட்டர். ஏன்னா அது வந்து அதில் அந்த நியூரான்ஸில் மைலின் ஷீத் இருக்காது, அது இட் இஸ் மேடப் ஆஃப் கிரே மேட்டர். இன்னர் பார்ட் பார்த்தீங்கன்னா தே வில் பி மேடப் ஆஃப் மைலினேட்டட் நர்வ் ஃபைபர்ஸ் அண்ட் தே ஃபார்ம் த ஒயிட் மேட்டர். ஸோ செரிப்ரம் வந்து அவுட்டர் ரீஜனை வந்து கிரேவாக இருக்கும், அது கார்டெக்ஸ் ரீஜன். இன்னர் ரீஜன் பார்த்தீங்கன்னா ஒயிட் மேட்டரால் இருக்கும், அதுக்கு பேர் செரிப்ரல் மெடுல்லா. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ், என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணும் நம்மளுடைய திங்கிங், நம்ம யோசிக்கிறது, நம்மளுடைய புத்திசாலித்தனம், நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ், ஸோ எதையாவது நல்லா உன்னிப்பாக கவனித்து செய்கிறது. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய மெமரி, நம்மளுடைய இமேஜினேஷன், நம்மளுடைய கற்பனை திறன், நம்மளுடைய ரீசனிங், நம்ம வந்து கரெக்டாக வந்து சிந்தித்து செயல்படுறது. நெக்ஸ்ட் நம்மளுடைய வில் பவர், ஸோ எந்த அளவுக்கு நம்ம வில் பவரோடு இருக்கிறோம், அது எல்லாத்துக்குமே என்னதுன்னா நம்மளுடைய செரிப்ரம். இதுதான் வந்து செரிப்ரமோட ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதை அப்படியே ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு செரிப்ரம் படிங்க. நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு தலாமஸ் அண்ட் ஹைப்போதலாமஸ். ஸோ டயன்செஃபலான் ரெண்டாக டிவைட் ஆகிருக்கு. ஒன்று வந்து தலாமஸ் ஹைப்போதலாமஸ் 2 பார்ட் இருக்குது அதுலன்னு படித்தோம். ஸோ தலாமஸ் எங்கே இருக்குன்னா செரிப்ரல் மெடுலா ரீஜனில் இருக்கும். ஸோ அவுட்டர் கார்டெக்ஸ் இருக்குது, இல்லை நடுவில் மெடுலா ரீஜன் இருக்குல்ல, அந்த மெடுலா ரீஜனில் பார்த்தீங்கன்னா தலாமஸ் இருக்கும். ஸோ தலாமஸ் வந்து பார்த்தீங்கன்னா எ மேஜர் கண்டக்டிங் சென்டர், நம்மளுடைய சென்சரி மோட்டார் சிக்னலிங் ரெண்டுத்தையுமே கண்டக்ட் பண்ணிட்டு போகிற ஒரு சென்டராக வந்து இந்த தலாமஸ் இருக்குது. ஸோ தலாமஸோட ஃபங்க்ஷன் என்னென்னா இட் ஆக்ட்ஸ் ஆஸ் எ ரிலே சென்டர், அதாவது இம்பல்சஸை வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல கொண்டு போகிறது ரிலே சென்டராக அது இருக்குது. நெக்ஸ்ட் கம்மிங் டு த ஹைப்போதலாமஸ். ஸோ ஹைப்போதலாமஸ் எங்கே இருக்குன்னா தலாமஸுக்கு கீழே இருக்கும். So it is an important link between the nervous system and the endocrine system. நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டமுக்கும் எண்டோக்ரைன் சிஸ்டமுக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் லிங்காக எது இருக்குன்னா நம்மளுடைய ஹைப்போதலாமஸ். ஸோ என்னெல்லாம் இது ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கண்ட்ரோல்ஸ் த இன்வாலண்ட்ரி ஆக்ஷன்ஸ். நம்மளுடைய இன்வாலண்ட்ரி ஃபங்க்ஷன் லைக் த நம்மளோட பசி தாகம் இதெல்லாம் வந்து நம்மளுடைய கண்ட்ரோல் இல்லை, எப்போ வரும்னே நமக்கே தெரியாது. ஸோ நம்மளுடைய பாடிக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நமக்கு பசிக்கும், தாகம் எடுக்கும், நம்மளுக்கு தூக்கம் வரும், நெக்ஸ்ட் நமக்கு கோவம் வரும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு பயம், நெக்ஸ்ட்டு நம்மளுடைய உடம்புல இருக்கிற வாட்டர் பேலன்ஸ், ஸோ எவ்வளோ வாட்டர் கண்டென்ட் இருக்கணும் அப்படின்ற அந்த வாட்டர் பேலன்ஸ், நெக்ஸ்ட்டு பிளட் ப்ரெஷர், இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது எதுன்னா நம்மளுடைய ஹைப்போதலாமஸ். ஸோ இதுதான் ஹைப்போதலாமஸோட ஃபங்க்ஷன்ஸ்.
ஸோ கம்மிங் டு த மிட் பிரெயின். மிட் பிரெயின் எங்கே இருக்குன்னா தலாமஸுக்கும் ஹைண்ட் பிரெயினுக்கும் நடுவில் இருக்கும். ஸோ அதோடைய டார்சல் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா 4 ரவுண்ட் பாடிஸ் இருக்கும். அந்த 4 ரவுண்ட் பாடிஸ்க்கு பேர் கார்போரா குவாட்ரிஜெமினா. இதோட ஃபங்க்ஷன் என்னதுன்னா தே கண்ட்ரோல் த விஷுவல் அண்ட் த ஆடிட்டரி ரிஃப்ளெக்ஸஸ். நம்ம பார்க்குறது கேட்குற திறன் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். நெக்ஸ்ட் கம்மிங் டு த ஹைண்ட் பிரெயின். ஸோ ஹைண்ட் பிரெயின் கன்சிஸ்ட் ஆஃப் செரிபெல்லம், பான்ஸ், மெடுலா ஆப்ளங்கேட்டான்னு படித்தோம். ஸோ செரிபெல்லம் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து 2 ஹெமிஸ்பியர் இருக்கும். அது 2 ஹெமிஸ்பியருக்கு நடுவில் என்ன இருக்குன்னா வேர்மஸ் இருக்கும். அப்போ 2 ஹெமிஸ்பியர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஒரு வேர்மஸ் இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செகண்ட் லார்ஜஸ்ட் போர்ஷன் இன் த பிரெயின். ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் போர்ஷன் செரிப்ரம் அப்படின்னு படித்தோம். ஸோ இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இட் கோஆர்டினேட்ஸ் த வாலண்ட்ரி மூமெண்ட்ஸ் அண்ட் மெயின்டைன்ஸ் த பாடி பேலன்ஸ். நம்மளுடைய வாலண்ட்ரி மூமெண்ட்ஸ், நம்ம கையை தூக்குறது, நடக்கிறது, இந்த மாதிரி நம்மளுடைய வில்லில் நடக்கிற மூமெண்ட்ஸ், அதையும் நம்மளுடைய பாடி பேலன்ஸ், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எரெக்டாக உட்காரத்துக்கு, நம்ம கரெக்ட் போஸ்டரில் உட்காரத்துக்கு, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நிமிர்ந்து நடக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே செரிபெல்லம் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் பான்ஸ். பான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் ஆஃப் நர்வ் ஃபைபர்ஸ். அது எதெல்லாம் கனெக்ட் பண்ணணும்னா இந்த 2 செரிபெல்லமில் 2 லோப்ஸ் இருக்குல்ல, அந்த 2 லோப்ஸையும் கனெக்ட் பண்ணுற நர்வ் ஃபைபர்ஸ் தான் வந்து பான்ஸ். இது என்ன பண்ணுன்னா நம்மளுடைய ரெஸ்பிரேஷனையும் ஸ்லீப் சைக்கிள், அதாவது கரெக்டாக வந்து இந்த டைம் படுத்து தூங்குகிறோம், இந்த டைம் எழுந்திருக்கிறோம், அதான் ஸ்லீப் சைக்கிள், அதையும் கண்ட்ரோல் பண்ணுது. நெக்ஸ்ட் மெடுலா ஆப்ளங்கேட்டா பார்த்தீங்கன்னா அதுதான் பிரெயின்லேயே ரொம்ப போஸ்டீரியர் மோஸ்ட் பார்ட், லாஸ்ட் பார்ட் ஆஃப் அவர் பிரெயின். இது என்ன கனெக்ட் பண்ணுன்னா நம்முடைய ஸ்பைனல் கார்டைய வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயினுக்கும் கனெக்ட் பண்ணுற ஒரு லிங்காக இருக்குது. இது என்னெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னா நம்மளுடைய ஹார்ட் பீட், நம்மளுடைய ரெஸ்பிரேஷன், நம்மளுடைய பிளட் வெசல்ஸ், ஆரிட்ரிஸ், வெயின்ஸ், இதோடைய கான்ட்ராக்ஷனையும் கண்ட்ரோல் பண்ணும். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். படித்தா தான் இது புரியும். நல்லா ப்ராப்பராக லிசன் பண்ணிவிட்டு, ஸோ திஸ் ஃபுல் பேஜ், இந்த பேஜும் அதுக்கு முன்னாடி உள்ள பேஜும் ரெண்டுமே சேர்ந்து தான் ஒரு கொஷின் ஆன்சர். யூ ரைட் த ஹோம் டெஸ்ட் அண்ட் போஸ்ட் த ஆன்சர். நவ் வி வில் மூவ் ஆன் டு ஸ்பைனல் கார்ட். Spinal cord is the long cylindrical structure. So இப்படி நீட்டாக வருதுல்ல, so it is the cylindrical structure that extends from the posterior most part of the medulla oblongata. medulla oblongataலேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகி நேராக வந்து எங்கே வரும், ஃபஸ்ட்டு லூம்பார் வெர்டிப்ரே வரைக்கும் வரும். ஸோ திஸ் இஸ் த ஸ்பைனல் கார்டு. இதுதான் வந்து என்ன ஸ்பைனல் கார்டு. ஸோ இந்த சாண்டில் கலரில் உள்ளது பார்த்தீங்கன்னா அது வந்து வெர்டிப்ரல் காலம். ஸோ இந்த வெர்டிப்ரல் காலம்குள்ளே நியூரல் கெனால்குள்ளே இந்த என்ன இருக்கும், இந்த ஸ்பைனல் கார்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்ன பண்ணுது, இதுதான் பிரெயின். இந்த பிரெயினில் இங்கே பான்ஸு, இது மெடுலா ஆப்ளங்கேட்டாலேருந்து என்ன வருது, நேராக ஸ்பைனல் கார்ட். ஸோ இது வந்து இட் இஸ் பிளேஸ்ட் இன் த நியூரல் கெனால் ஆஃப் த வெர்டிப்ரல் காலமோட நியூரல் கெனால்குள்ளே இது இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டீரியர் மோஸ்ட் ரீஜன். ஸோ போஸ்டீரியர் மோஸ்ட் ரீஜன்னா இந்த ரீஜன். ஸோ இந்த ரீஜனில் பார்த்தீங்கன்னா தேர் வில் பி ஃபைப்ரஸ் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ முடியும் போது பார்த்தீங்கன்னா ஃபைப்ரஸ் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் என்னதுன்னா ஃபைலம் டெர்மினல். ஸோ இதுதான் வந்து பிரெயின், இது ஸ்பைனல் கார்டு. இந்த சாண்டில் கலரில் உள்ளது வெர்டிப்ரல் காலம். அந்த வெர்டிப்ரல் காலம்குள்ளே இருக்கிற நியூரல் கெனாலில் இந்த ஸ்பைனல் கார்டு இருக்குது. ஸோ இப்போது பிரெயின்னா எது, ஸ்பைனல் கார்டுனா எது, எப்படி இருக்குன்றது தெரியும். நம்ம முதுகெலும்புக்குள்ளே இருக்கிற நியூரல் கெனால், அதுக்குள்ளே ஸ்பைனல் கார்டு இருக்கும். இப்போது அதோடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், அதாவது அந்த ஸ்பைனல் கார்டை ஒரு கிராஸ் செக்ஷன் எடுத்தா அது எப்படி இருக்குது, அதை வந்து we are going to see. ஸோ ஒரு ஸ்பைனல் கார்டோட கிராஸ் செக்ஷன் அப்படி எடுத்தோம் அப்படின்னாக்கா இதான் இப்படி நீட்டாக, இதுதான் வந்து வெர்டிப்ரல் காலம். இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது வெர்டிப்ரல் காலம். இந்த வெர்டிப்ரல் காலம்குள்ளே இந்த ஸ்பைனல் கார்டு இப்படி இருக்குது. ஸோ இது ஒரு கிராஸ் செக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும் நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு. ஸோ தட் வில் பி ஹெச் ஷேப்டு கிரே மேட்டர். ஸோ அதை சுற்றி என்ன இருக்கும், ஒயிட் மேட்டர் இருக்கும். ஸோ பிரெயினில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், கிரே மேட்டர் வந்து அவுட் சைடு இருக்கும், இன்னர் ரீஜனில் வந்து ஒயிட் மேட்டர் இருக்கும். பட் ஸ்பைனல் கார்டில் பார்த்தீங்கன்னா கிரே மேட்டர் வந்து உள்ளே இருக்கும், ஒயிட் மேட்டர் வந்து அவுட் சைடில் இருக்கும். ஸோ இதுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா, இந்த கிரே மேட்டருக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா they will be having the central canal. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதிலிருந்து வந்து போஸ்டீரியர் மோஸ்ட் ரீஜன், அதுலேருந்து போஸ்டீரியர் மோஸ்ட் ரீஜன்லேருந்து என்ன வரும்னா
So this picture is the structure of the spinal cord. ஸோ ஸ்பைனல் கார்டோட ஒரு கிராஸ் செக்ஷன். ஸோ லாங்காக ஸ்பைனல் கார்டு வருது. ஸோ இது வந்து என்னது வேர்டிப்ரே, அந்த வேர்டிப்ரேக்கு நடுவில் உள்ளே வந்து அப்படியே போயிட்டே இருக்குது இந்த ஸ்பைனல் கார்டு, அதோடைய ஒரு கிராஸ் செக்ஷன். ஸோ இன் பிரெயினில் பார்த்தீங்கன்னா அவுட் சைட் ரீஜனில் வந்து கிரே மேட்டர் இருக்கும், இன்னர் ரீஜனில் மிடுலாக இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இன்னர் ரீஜனில் ஹெச் ஷேப்டில் we can find the gray matter and outside the gray matter we can see the white matter. ஸோ இந்த டார்க் கலரில் உள்ளது இந்த ஹெச் ஷேப்டில் இருக்கிறது கிரே மேட்டர், அதை சுற்றி லைட் கலரில் இருக்குது அதுதான் வந்து ஒயிட் மேட்டர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைனல் கார்டும் எப்படி பிரெயின் மெனிஞ்சஸால் கவர் ஆகிருக்கோ அதே மாதிரி இதுவும் வந்து மெனிஞ்சஸால் கவர் ஆகிருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்பைனல் கார்டில் வந்து ஒரு செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் ஃபில்டு கேவிட்டி இருக்கும். அந்த கேவிட்டிக்கு பேர் நியூரல் கெனால். ஸோ அந்த நியூரல் கெனால்குள்ளே என்ன இருக்கும்னா செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தி அப்பர் பார்ட், இந்த ஹெச் லெட்டர் இருக்குது, இந்த ஹெச் லெட்டரில் வந்து அப்பர் பார்ட் வந்து என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா போஸ்டீரியர் ஹார்ன். அப்பர் ரீஜன் வந்து போஸ்டீரியர் ஹார்ன் ஃபார்ம் ஆகுது. இந்த லோயர் எண்டில் பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் ஹார்ன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த போஸ்டீரியர் ஹார்னில் இருந்து பண்டில் ஆஃப் நர்வ் ஃபைபர்ஸ் அரைஸ் ஆகும். அதுக்கு பேர் என்னதுன்னா அஃபரண்ட் ஆர் வி கேன் சே இட் அஸ் த டார்சல் ரூட். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டீரியர் ஹார்னில் இருந்து நர்வ் ஃபைபர்ஸ் அரைஸ் ஆகும். அதுக்கு பேர் என்னதுன்னா வென்ட்ரல் ஆர் த எஃபரண்ட் ரூட். ஸோ இந்த ரெண்டு ரூட்டுமே எங்கே ஜாயின் ஆகும்னா ஸ்பைனல் நர்வ்ஸாக ஃபார்ம் ஆகும். இந்த ரெண்டு டார்சல் ரூட்டும் வென்ட்ரல் ரூட்டும் ஜாயின் ஆகி என்ன ஃபார்ம் பண்ணுன்னா ஸ்பைனல் நர்வ் ஃபார்ம் பண்ணும். ஸோ இங்கே பார்க்கலாம், இது வந்து ரெண்டுமே ஜாயின் பண்ணி ஒரு ஸ்பைனல் நர்வ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்கேருந்து வருது டார்சல் ரூட், இது ventral root. So இது dorsal root that arises from the posterior horn and this is the ventral root that arises from the anterior horn. இது ரெண்டுமே ஜாயின் பண்ணி என்ன ஃபார்ம் ஆகுது ஸ்பைனல் நர்வ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுதான் இந்த ஸ்பைனல் நர்வ். ஸோ இது ஸ்பைனல் நர்வ், இது ஸ்பைனல் நர்வ், இது ஸ்பைனல் நர்வ். ஸோ அண்டர்ஸ்டுட் நவ். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இதோடைய ஃபங்க்ஷன். ஸோ வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த ஸ்பைனல் கார்ட்? இட் கண்டக்ட்ஸ் த சென்சரி அண்ட் மோட்டார் இம்பல்சஸ் டு அண்ட் ஃப்ரம் த பிரெயின். பிரெயின்லேருந்து மோட்டார் அண்ட் சென்சரி இம்பல்சஸை கேரி பண்ணிட்டு வரும், அதே மாதிரி கொண்டு போகும். இது வந்து என்னதுன்னா இது வந்து தான் நம்மளுடைய ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனை கண்ட்ரோல் பண்ணும். அதாவது சர்டன் ஆக்ஷன்ஸ், இந்த சர்டன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரெயினுக்கு கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. சில இதை வந்து என்ன பண்ணணும், நம்மளுடைய ஸ்பைனல் கார்டே டெசிஷன் எடுக்கும் ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில். அந்த மாதிரி ஆக்ஷனுக்கு வந்து அதை தான் வந்து என்ன சொல்லுவோம் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் படிப்போம். ஸோ அந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது என்னதுன்னா நம்மளுடைய ஸ்பைனல் கார்ட். ஸோ இப்போ வந்து இதோடைய ஃப்ளோ சார்ட் பார்ப்போம், அதுக்கப்புறம் அதோடைய நோட்ஸ் பார்ப்போம். ஸோ ஸ்பைனல் கார்ட் ஸ்ட்ரக்சர் அதில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது என்னது, இட் இஸ் எ சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் பிளேஸ்ட் இன்சைட் த cavities of the neural canal. Next, it is covered by meninges. So it extends from medulla oblongata to the first lumbar vertebrae. So posterior most region, it forms the thread-like structure called the phylum terminale. So இது வந்து படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் என்னது, த கிரே மேட்டர். அதில் இருக்கிற கிரே மேட்டர் என்ன இருக்குது, ஹெச் ஷேப்டாக இருக்குது. அப்பர் பார்ட் ஆஃப் த ஹெச், அந்த கிரே மேட்டர் வந்து ஃபார்ம்ஸ் த posterior horn. Lower end of the H, that is the gray matter, forms the anterior horn. So bundle of fibers that arise from the posterior horns, they form the dorsal or the afferent root. Bundle of fibers that arise from the anterior horns, they form the ventral or the afferent root. Next, in the two roots, dorsal and the ventral root, they join to form the spinal nerves. So white matter வந்து they are found external to the gray matter. So what is the functions of it? It conducts the motor and sensory impulses to and from the brain and it also controls the reflex action. So இந்த ஹின்ஸை நல்லா மெமரைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தது இந்த பேராகிராஃபை லாங் ஆன்சரை படிக்கிறதுக்கு you will find very very easy.
Coming to the question answer, describe the structure of spinal cord. So first you have to draw the diagram. So உங்களுக்கு பென்சிலில் நான் வரைஞ்சி காமிச்சிருக்கேன். So first சிம்பிளாக வரையணும் அப்படின்னா first you have to draw the H-shaped gray matter. ஸோ அதை மட்டும் லைட்டாக ஷேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அவுட்டர் டு திஸ் அப்படியே அதுலேருந்து இன்னொரு லேயர் ஒயிட் மேட்டர் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்ட்ரக்சர், ஸோ இந்த ஷேப்பில் இந்த ஸ்ட்ரக்சரை வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதிலிருந்து அரைஸ் ஆகிற இந்த ஆன்டீரியர் ரீஜனில் அரைஸ் ஆகிற டார்சல், the posterior ரீஜனில் அரைஸ் ஆகிற டார்சல் ரூட் ஆர் ஆஃப் த ஸ்பைனல் நர்வ். நெக்ஸ்ட் வந்து ஆன்டீரியர் ரீஜனில் அரைஸ் ஆகிற வென்ட்ரல் ரூட் ஆஃப் த ஸ்பைனல் நர்வ்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டும் ஜாயின் ஆகி டார்சல் ரூட்டும் வென்ட்ரல் ரூட்டும் ஜாயின் ஆகி தே ஃபார்ம் த ஸ்பைனல் நர்வ்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதுதான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் ஸ்பைனல் நர்வ்ஸ். ஸோ இங்கே உள்ள பார்த்திங்கன்னா இந்த பிளட் வெசல்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளட் வெசல்ஸ் இப்படி நடுவில் வச்சுக்கலாம். ஸோ ஒன்லி இஃப் யூ ட்ரா ஒன் வெர்டிப்ரே இட் இஸ் எனஃப். ஸோ இப்படி சிம்பிளாக இந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் இருந்தால் போதும், யூ கேன் ட்ரா திஸ். Next, coming to the notes. So spinal cord is a cylindrical structure. So cylindrical irukku. It is lying in the neural canal of the vertebral column. It is covered by the meninges. So it extends from the lower end of the medulla oblongata to the first lumbar vertebrae. The first diagram la I have shown it. Next, the posterior most region of the spinal cord tapers into a thin fibrous thread-like structure called as the filum terminale. Internally, the spinal cord contains the cerebrospinal fluid-filled cavity known as the central canal. So, internala பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா central canal இருக்கும். அந்த central canal fill பண்ண மாதிரி we have the cerebrospinal fluid. The gray matter of spinal cord is H-shaped. The upper end of letter H, they form the posterior horn and lower end they form the anterior horns. A bundle of nerve fibers. So அந்த டயக்ராமில் காமிச்சோம். ஸோ அண்ட் போஸ்டீரியர் ஹார்ன்லேருந்து மேலே போச்சு, மேலேருந்து அப்படியே போச்சு, அது வந்து டார்சல் ஆர் த afferent root. ஸோ ஃப்ரம் த outwards, that is to the anterior hornலேருந்து arise on nerve fibers, they form the ventral or the afferent root. So these two roots, the diagram I have shown clearly, the dorsal root and the ventral root, they have to join to form the spinal nerves. So the white matter is external and they have the bundle of nerve tracts. So functions of spinal cord, அது நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஃபங்க்ஷன்ஸ்னு தனியாக 2 mark கேட்டாங்கன்னா you can write this. So you can just write as a notes itself. If you want, you can write this functions of spinal cord. So functions spinal cord, they conduct the sensory and motor impulses to and from the brain. brainல இருந்தும் பிரெயினுக்கும் சென்சரி அண்ட் மோட்டார் இம்பல்சஸை கொண்டு வரும். அதுதான் வந்து அதுக்கு மீனிங். இட் கண்ட்ரோல்ஸ் த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் ஆஃப் த பாடி. ஸோ ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்றது என்னது, பிரெயினோட இன்வால்மெண்ட் இல்லாமல் ஸ்பைனல் கார்டை எடுக்கிற சில ஆக்ஷன்ஸ். ஸோ தட் இஸ் த reflex action. So it controls the reflex action of the body. I think you would have understood these two question answers. So last time வந்து ஒரு few members எழுதிருந்தீங்க structure of brain, they need not write. Those who did not write, last time test எழுதாதவங்க structure of the brainும் எழுதணும், spinal cordும் எழுதணும். So இந்த வீடியோக்கான homework வந்து you have to write the structure of the home test of structure of spinal cord. லாஸ்ட் வீடியோவுக்கு ஆன்சர் பண்ணாதவங்க, ரெஸ்பாண்ட் பண்ணாதவங்க, they have to write both structure of brain and also spinal cord. Thank you children.